ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் முடக்கு அப்படிங்கிற விஷயம். இந்த சந்திரன் முடக்கு அப்படிங்கிற விஷயம் பேராபத்து. இதில் நெகட்டிவ் நான் முதலே சொல்லிட்டேன். நெகட்டிவ் எது இருக்குன்னு சுட்டி காட்டுவேன்னு சொல்லிட்டு தான் இந்த மொத்த முடக்குங்கிற விஷயமே சரியானதல்ல. அதே மாதிரி இருட்டுங்கிற சரியான பாகமல்ல. ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்களை நம்ம பேசுகிறது, இதை பாசிட்டிவாக மாற்றுங்கன்னு பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்குவீங்கன்னு தெரியாது. ஆனால் மனம் சார்ந்த விஷயங்கள் சொல்ல வரும்போது கண்டிப்பாக இதை எச்சரிக்கை பண்ணிட்டு சொல்லணுங்கிற அளவுக்கு இது சந்திரன் முடக்கு. வண்டி வாகன தொழில் செய்ய முடியாது. ட்ராவலிங் ஏஜென்சிஸ் பெரும் பண்ணிங்கன்னா இந்த சந்திரன் முடக்கானவங்க பெரும் நஷ்டத்துக்குள்ளாகுவார்கள். தாயார் ஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்படும். உங்களால் ஒரு பணத்தை வெளியிலிருந்து வாங்கி சரளமாக புழங்க முடிந்தால் அந்த கடன் திரும்பி அடைவிடுவதற்கு பதிலாக பன்மடங்காக பெருகிடுகிறது அப்படின்னா சந்திரன் முடக்காக மாறலாம். அது மிகப்பெரிய காரணமாக ஆகலாம். கடகடன் வளர்ந்துடும் அந்த கடன். அதுபோக தாய் ஸ்தானத்துக்கு இந்த மனம் சேர்ந்து இயங்குவதற்கு, உதவிகளை பெறுவதற்கு, சமுதாயத்திலிருந்து வருகிற உடல்நலக்குறைவு, மனநலக்குறைவை திடீரென்று இந்த சந்திரன் முடக்கு தரலாம் அப்படிங்கிற விஷயம் உண்டு. உங்களால் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது, அல்லது எடுக்கிற முடிவை தெளிவான நிலையில் இயற்கை நடத்தி கொண்டு போவதற்கான சக்தியை தராது. அல்லது உங்களை நீங்கள் தெளிவாக இருந்து பேசினால் உங்களை எதுக்கால் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறது நீங்கள் பேசுகிற நோக்கத்தில் புரிஞ்சிக்காமல் அவங்க ஒரு டைரெக்ஷனில் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த சந்திரன் முடக்கில் இருக்கும்போது ஒரு ஆபத்தாக இருக்கிறது. ஒன்று, இந்த சந்திரன் முடக்காகும்போது தாயாரை இது கடுமையாக பாதிக்கலாம். அந்த தாய் ஸ்தானம் அதுவே 1ஆம் இடத்தில் இருக்கும்போது ஜாதகரையும், 2ஆம் இடத்தில் முடங்கும்போது இந்த மாதிரியான பேச்சின் மூலமாக வில்லங்கங்களை தேடிக்கொள்வதன் மூலமாக, 3ஆம் இடத்தில் இருக்கும்போது ஒரு சோம்பலையும், 4ஆம் இடத்தில் இருக்கும்போது தாயாரையும், 5ஆம் இடத்தில் இருக்கும்போது இவங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி இந்த 5ஆம் இடத்தில் இருக்கும்போது முடக்காக வரவே கூடாது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் திக்பலம் பெறணும். அது பெறாது. நம்ம சந்திரன் நல்லா இருக்குது, திக்பலம் பெற்று இருக்கிறது, அதிக பலத்தோடு நிற்கிறதுன்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறாங்க ஜாதகத்திலேனா, முடக்காக இருந்தால் பலம் பெறாது. 5ஆம் இடத்தில் பயணிக்கும்போது இந்த சந்திரன் 5ஆம் இடத்தில் பயணிக்கும்போது ஏற்கனவே 5இல் இருந்தால் அதிகப்படியாக காலையில் ஒரு பேச்சு சாயந்தரம் ஒரு பேச்சு பேசுவாங்கன்னா, இந்த முடக்கோடு சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருக்கும்போது பெரும் அளவுக்கு இதாக இருக்கும். சின்ன வயசில் ஒரு விஷயம் செய்யும், இந்த விஷயம் தேவையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த லவ் அப்படிங்கிற விஷயத்துலலாம் ஃபஸ்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கையவே பல நேரங்களில் மிகப்பெரிய கசப்புணர்ச்சிக்குள்ளே தள்ளி கடுமையாக பாதிப்புக்குள்ளாக்கி அவங்க பார்த்திங்கன்னா அந்த சின்னப்பட்டு சீரழியிருக்கு. இந்த சந்திரன் கொண்டே ஒரு பெரிய பாங்கணத்தில் தள்ளிச்சுங்க சார் அப்படின்னு. அதுக்கு என்ன குறை சொல்லுவாங்கன்னா புதன் சரியில்லைன்றுவாங்க. லவ் அப்படிங்கிற புதனை தேடுவாங்க. அதெல்லாம் இல்லை. சந்திரன் 5இல் முடங்கினால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பதை நான் நிறைய ஜாதகங்களில் பார்த்து தெளிவாக சொல்லி அது கேள்விகளை கேட்டு ஆமாம் சார் அப்படித்தான் இருக்குதுன்னு ஒத்துக்கிட்ட விஷயங்களை தான் பதிவு பண்ணியிருக்கோம். ஆமாம் இப்படித்தான் நடக்குது அப்படின்னு. ஒரு தந்தை இதுக்கு கதை சொல்ல ஆரம்பித்தா நிறைய போகும். ஒரு தந்தை தாய் 2 பேர் இந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு 5இல் இருக்கும்போது முடக்காக இருந்து அவங்க வயசு அந்த சின்ன வயசுக்குள்ளே இருந்தப்போ அவங்களுடைய நிலையை எடுத்து சொன்னபோது அவங்க அப்பா பேசவே இல்லாமல் கண்ணீர் விட்டார். என்னங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க இருந்த லவ் நிலை, இப்போ அவங்களுடைய சூழ்நிலை ரெண்டுத்தையும் சொன்னாங்க. கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு என்ன நிலைமையில் இருக்குன்னு பேசினப்போ எனக்கே மனதளவில் மிகப்பெரிய அழுத்தம் இருந்துச்சு. ரிலீஸ் பண்ணவங்க கூட என்னால் முடியாதுங்க அப்படிங்கிற நிலைமைங்க, அப்படிப்பட்ட நிலைமையில் பொண்ணு சிக்கிச்சின்னு அழுதார். அதனால் 5ஆம் இடம் கவனம். 6ஆம் இடத்தில் இருப்பதோ 8ஆம் இடத்தில் இருப்பதோ 12ஆம் இடத்தில் இருப்பதோ சந்திரன் விரும்பத்தக்கதாக ஜாதகம் சொல்லுவதில்லை. அதெல்லாம் துர்ஸ்தானம் தான் சொல்லுது. இதே முடக்காதிபதியாகும்போது கடனில் முடங்குகிற நிலைமை, நோயில் முடங்குகிற நிலைமை, எதிரிகள் பலம் பெறுகிற நிலைமையை இந்த சந்திரன் முடக்கத்தில் கொடுத்துரும்.
ஏன்னா எதிரிகளை தாண்டி செயல்பட முடியல, மனம் முடங்காகணுங்கிறது இயற்கை செய்கிற வலியை தருகிற வழி. இல்லாத சந்திரனாக அது மாறிடும். 7ஆம் இடத்தில் இருப்பது, முடக்காக இருப்பது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற உங்களுடைய வாழ்க்கை துணையை சேர்த்து சிரமப்படுத்தும். வாழ்க்கை துணை 7ஆம் இடத்தில் முடங்கவே கூடாது. அப்படி முடங்குது அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களும் கடுமையாக பாதிக்கப்படுவது, இந்த உங்களுடைய முடிவுகளால் கடுமையாக பாதிக்கப்படுவது. 7ஆம் இடத்துல ஒரு விஷயம் லவ் மேரேஜ் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. சந்திரன் இருந்தால் அந்த விஷயத்தினால கூட வந்த மனைவி சேர்ந்து முடங்குற மாதிரி நிலைமை. அதன் மூலமாக பெற்றவர்கள் மிகப்பெரிய மனவேதனைக்குள்ளாகிறது மாதிரியான நிலைமைகளையெல்லாம் இது கொடுத்துரும். இன்னொன்று என்ன, உங்களுக்கு சமுதாயத்தில் பெரிய புகழ் அப்படிங்கிற விஷயத்தை 7ஆம் இடம் தான் கொடுக்கணும். சமுதாயத்தில் நீங்கள் பயணிக்கிற எல்லா காலகட்டத்திலும் வெற்றி பெறுவதற்கு சமுதாயம் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். ஆனால் இந்த சந்திரன் அங்கே போய் நிற்கும்போது பெரிய மகிழ்ச்சிகரமாக இருக்கணும். அப்படிப்பட்ட நிலைமை முடக்காதிபதியாக போய் முடக்கான நிலைமைகள் போய் நிற்கும்போது இந்த சந்தோஷத்துக்கு பதிலாக கவலைகளை கொடுக்கக்கூடிய நிலையை அந்த சந்திரன் பெற்று விடுவார். சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறத விட 7ஆம் இடத்தில் முடங்குவது கடுமை. 8ஆம் இடம் முடங்குவது, பொதுவாக 8ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது செலாகித்து சொல்லப்படுவதில் 8ஆம் இடத்தில் இருப்பது, முடக்காதிபதியாக இருப்பது, உங்களுக்கு திருமணம் ஆயிரும். திருமணத்துக்கு அப்புறம் வம்பு வழக்குகளை, தீராத மனக்குழப்பங்களை, மனவேதனைகளை, அதன் மூலமாக திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை ஒன்று கொடுக்கும். 2வது உடல் ரீதியாக ஒரு சோர்வு எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். பயங்கர மன அளவில் இருக்கக்கூடிய டயர்டு சேர்ந்து சோர்வு உடல் அளவில் ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். முடக்காதிபதியாக வந்துட்டாருன்னா இந்த தாண்டி இந்த சந்திரன் முடங்கினவங்க ஒரு நேரத்தில் கோச்சாரத்தில் சந்திரன் நகர்வு வச்சு ஒரு நேரத்தில் அல்லது திசாபுத்தி கொஞ்சம் நல்ல வலுவான திசாபுத்தி நடக்கும்போது மேலே வர்ற மாதிரி அந்த முடக்கின் காரணமாக 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் திடீர்னு ஒரு வேலை செஞ்சிடும். திடீர்னு வேலைகள் செய்யும்போது அந்த வேலை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இது வரைக்கும் இல்லாத இக்கட்டில் இந்த உயர்வுக்காக நம்ம முயற்சி பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, இப்படி வாழ்க்கையில் நல்லது கெட்டதுக்கு இடையில் சிக்கி இப்படி தொலைச்சிட்டு நிற்கிறோமே அப்படின்னு சுற்றி வர இருக்கிறவங்களும் சேர்ந்து சங்கடப்படுற மாதிரி நிலைமை ஒன்று. இதுவே தற்கொலை எண்ணத்தை தூண்டுவதற்கான ஒரு நிலை அப்படிங்கிறது கூட திடீர்னு அந்த எண்ணத்தை தூண்டக்கூடிய நிலை கூட இங்கே வரலாம். இப்படி ஓப்பனாக சொல்கிறீங்களே தப்பாக இல்லையா, சங்கடமாக பட மாட்டாங்களான்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது நீங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா உடனே செக் பண்ணி சந்திரன் முடக்கான்னு செக் பண்ணி பார்த்துருங்க. அது 8ஆம் இடத்துல இருக்குமானால் உடனுக்குடன் பார்த்துருங்க. அதுதான் சரியாக இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. 9ஆம் இடத்தில் குலதெய்வர்களுக்கு உத்தரவாதம் இல்லை. சந்திரன் முடங்கினால் பெண் தெய்வமாக குலதெய்வம் வருமானால் முற்றிலுமாகவே கைவிட்டுக்கு விடுகிற நிலை. 10ஆம் இடத்தில் முடக்காதிபதியாக சந்திரன் இருந்தால் உங்களுக்கு தொழில் மீது விருப்பமே இருக்காது. இருந்து ஈடுபட்டாலும் அது செழிப்பாக இருக்காது. செழிப்பான வராத ஒரு தொழிலை தொடர்ந்து ஈடுபட்டு அதில் மன உளைச்சலை ஏற்படுத்துவது மாதிரியான விஷயங்களை செய்யும். அல்லது 11ஆம் இடத்தில் இருக்குமானால் 11ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது செய்யணும்னு ஒரு விதி இருந்தாலும் கூட இந்த சந்திரன் 11ஆம் இடத்தில் முடங்கும் போது கடுமையாக எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு வந்துட்டு அதில் பிரயோஜனம் இல்லாத நிலையை உருவாக்குகிறது அப்படிங்கிறது ஒன்று. 12ஆம் இடத்தில் இருக்கும்போது நிம்மதியான தூக்கத்தையோ அயன சுகத்தில் குறைபாட்டையோ உடல் ரீதியான குறைபாட்டையோ கொடுத்து, அதாவது வாழ்க்கையில் பெரிய வெளியில் சொல்ல முடியாத வலி நிறைந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தந்து விடுவதற்கு ஒரு நிலைமை உருவாயிடலாம். இதில் குரு பார்வை இருக்குமானால் அப்படிங்கிறது கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. குரு பார்த்தாலும் அந்த முடக்கில் இருப்பவரை முற்றிலும் நீக்குவதாக இருக்காது. அது தீர்வு இருப்பது குரு கோயில்களுக்கு போகிறதன் மூலமாக தீர்வை தருவார். இதுவரை அந்த முடக்கு நிவர்த்தி வரைக்கும் அந்த வழியை அந்த ஜாதகர் அனுபவிப்பாருங்கிறது இதில் இருக்கக்கூடிய விஷயம். இதை தெளிவுபடுத்தி கொள்வது என்பது உங்களுடைய விருப்பம். ஏன்னா சந்திரன் முடங்கினவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை அவர்கள் பல நேரங்களில்
முடியாமல் கசப்பாகி திடீர்னு ஒரு நாள் வந்து ஆமாம் அன்னைக்கு சொன்னீங்களே அப்படின்னு அதுக்கப்புறம் முடக்கு நிவர்த்தி பண்ணி நல்ல நிலைக்கு திரும்புவாங்க. ஒரு ஸ்டெடி இருக்காதுங்கிறதுனால அவர்கள் விருப்பங்கிற வார்த்தை போட்டிருக்க. தெளிவு பெற்று வர வேண்டும் என்பது என் விருப்பம். இறை உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சந்திரனுடைய பகவானுடைய ஆசீர்வாதம் என்றும் இருக்கட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.